உலகத்தோட டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபா. உலகத்தோட மிக நீளமான கடல் பாலம் 160 கிலோமீட்டர். இப்படி இன்ஜினியரிங் உலகத்துல நிறைய மார்வல் பண்ணி இருக்கிறோம். ஆனா வெறும் 14 கிலோமீட்டர் இருக்கிற 2 கண்டத்தை இணைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஏன் பாலம் இல்லை? இதுதான் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டார். அட்லாண்டிக் மற்றும் மெடிட்டரேனியன் பெருங்கடல்களை இணைக்கும் ஒரு குறுகிய ஸ்ட்ரெய்ட் ஆகும். இந்த சின்ன கடல் பாதை உலகின் 2 முக்கியமான கண்டங்களை பிரிக்குது. அதுதான் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா. இந்த 2 கான்டினென்ட்ஸுக்கும் இடையில உள்ள தூரம் வெறும் 14 கிலோமீட்டர் மட்டுமே. இந்த தூரம் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா இன்னொரு கான்டினென்ட் எளிதா தெரியும். ஆனா இந்த 2 கான்டினென்ட்ஸையும் இணைக்கிற வகையில ஒரு பாலம் கூட இதுவரைக்கும் கட்டப்படல. உண்மையிலேயே உலக அளவுல 60க்கும் மேற்பட்ட கடல் வழி பாலங்கள் இருக்கு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து இந்த 2 கண்டங்களையும் இணைக்க நிறைய திட்டங்கள் போடப்பட்டது. இதனால யூரோப்பியன் யூனியனின் 449 மில்லியன் மக்களையும் ஆப்பிரிக்காவின் 152 பில்லியன் மக்களையும் இணைக்க இப்படி செய்யறதுனால இந்த 2 கண்டங்களின் பொருளாதாரம் உயரும். இவங்களுக்கு இடையில உள்ள வர்த்தகம் மேம்படும். போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். சுற்றுலாவும் பெரிய அளவுல அதிகரிக்கும். இப்படி பல நன்மைகள் இருந்தும் ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில ஒரு பாலம் கூட இல்ல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இங்க ஏன் பாலம் கட்டப்படலன்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க நடக்கும் வர்த்தகத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. 2 முக்கியமான பெருங்கடல்களான அட்லாண்டிக் மற்றும் மெடிட்டரேனியன் பெருங்கடல்களை இணைக்கும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டார் 36 மைல், அதாவது 57 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதோட அகலம் ஸ்பெயின்ல உள்ள பாயிண்ட் மரோக் மற்றும் மொராக்காவில் உள்ள பாயிண்ட் சைரஸ் இடையில் 14 கிலோமீட்டர் மட்டுமே. இந்த ஸ்ட்ரெய்ட்டோட ஆழத்தை பத்தி சொல்லணும்னா அது 1200 அடி ஆழம். இந்த ஸ்ட்ரெய்ட் ரொம்ப சின்னதா இருந்தாலும் மெடிட்டரேனியன் கடலுக்கும் அட்லாண்டிக் கடலுக்கும் இடையில இயற்கையா உருவான உலகின் முக்கியமான கப்பல் பாதைகள்ல இதுவும் ஒன்னாகும். இதை புரியற மாதிரி சொல்லணும்னா சூயஸ் கெனால். இந்த கெனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட கால்வாய். இது ரெட் சீக்கும் மத்திய திரைக்கடலுக்கும் இடையில கப்பல்களுக்கு பாதையை வழங்குது. சூயஸ் கெனாலின் அகலம் ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால பெரிய அளவிலான கப்பல்கள் இங்க சிக்கிக்கும் அபாயம் இருக்கு. அதுவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டார் பெரிய அளவு காரணமா தினமும் ஏராளமான பெரிய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் வழியா போகுது. இதை டேட்டா படி சொல்லணும்னா ஆண்டுக்கு 14,000 கப்பல்கள் பனாமா கெனால் வழியா போகுது. ஆண்டுக்கு 20,000 கப்பல்கள் சூயஸ் கெனால் வழியா போகுது. அதுவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டார் வழியா ஆண்டுக்கு 1,00,000 கப்பல்கள் போவதாக சொல்லப்படுது. அப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டார் எவ்வளவு பிஸியான கப்பல் பாதைன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் வழியா போகும் பலசரக்கு கப்பல்கள் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருந்து மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா மற்றும் யூரோப்புக்கு விலை உயர்ந்த பொருட்களை கொண்டுகிட்டு போகுது. இது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டார் பாசில் நிறைஞ்ச நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்லும் பல கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் வழியா தினமும் 300 ஆயில் டேங்கர்ஸ் போவதாக சொல்லப்படுது. இந்த ஆயில் டேங்கர்களின் மதிப்பு பல மில்லியன் டாலர்ஸ் ஆகும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டார் உலக சந்தைகளுக்கு ஒரு முக்கியமான வர்த்தக பாதையாகும். இவ்வளவு நிதி பலன்கள் மற்றும் நன்மைகள் இருக்குன்னா அப்புறம் ஏன் இந்த 2 கான்டினென்ட்ஸையும் இணைக்க ஒரு பாலம் கூட கட்டப்படலன்னு இப்ப நீங்க கேட்கலாம். இந்த கேள்விக்கான பதில சொல்றேன் கேளுங்க. இந்த பிரிட்ஜை பத்தி இவங்க யோசிக்காம இல்ல. 1979ஆம் ஆண்டு முதல் ஃபீசிபிலிட்டி இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. இதுல பல ஆய்வுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் சில சிக்கல்கள் இந்த பாலத்தை கட்டுறதுல இருந்ததுனால இந்த பாலத்தை கட்டுறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாதுன்னு நம்பப்பட்டது. எதனாலன்னா முதலாவதா 2 நாடுகளுக்கு இடையில இருக்கும் அரசியல் சூழல்னால ஸ்பெயின் மற்றும் மொராக்கோ அரசாங்கங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடும் டென்ஷனும் இருந்தது. இதன் காரணமா இந்த பிரிட்ஜை யாரு கட்டுவதுங்கிற குழப்பம் இருந்தது. ரெண்டாவதா இந்த பாலத்தை கட்டும் செலவு சில எஸ்டிமேட்ஸ் படி இங்க ஒரு பாலம் கட்டுறதுக்கு $5 பில்லியன் இருந்து $20 பில்லியன் வரை செலவாகும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற மற்ற பாலங்களை ஒப்பிடும்போது இந்த பாலத்தோட கட்டுமானத்துல ரொம்ப கடினம் இருக்கு. அதாவது இங்க எந்த பாலம் கட்டினாலும் அத உலகின் மிகப்பெரிய கப்பல்கள் கூட எளிதா கடந்து செல்லும் வகையில வடிவமைக்கப்படணும். இத
சொல்றது ஈஸி, ஆனா நடைமுறைன்னு வரும்போது இந்த கட்டமைப்பு ரொம்ப கடினமானது. இந்த 5-20 பில்லியன் டாலர் கட்டுமான செலவை யாரு செய்வாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இந்த செலவை ஒன்று வெளிநாட்டு நிறுவனம் ஏதாவது எடுத்து செய்யணும், இல்லனா இந்த 2 நாட்டில் யாராவது ஒருத்தர் முன் வந்து செய்யணும். இந்த விஷயத்துல ஸ்பெயின் அரசாங்கம் இந்த பாலம்னால மொராக்கோவுக்கு தான் அதிக பயன்னு சொல்றாங்க. இதனால இந்த பாலத்தை கட்டும் செலவை மொராக்கோ தான் அதிகமா எடுக்க சொல்றாங்க. அதே சமயம் மொராக்கோ அரசாங்கம் இந்த பாலத்தின் கட்டுமான செலவை இரு நாடும் சமமா எடுக்கணும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டர்ல சராசரி ஆழம் 1200 அடி. ஆனா சில இடங்கள்ல கடலின் ஆழம் 3000 அடியை எட்டியது. இவ்வளவு ஆழத்துல இருந்து ஒரு பாலத்தின் தூண்களை கட்டணும்னா அது உலகின் மிக உயரமான கட்டிடம்னு சொல்லப்படுற புர்ஜ் கலீஃபாவை விட அதிகமாகும். இங்க இருக்கிற நீரின் வலுவான வாட்டர் கரண்ட்ஸ் ஒரே மாதிரியா இருக்கிறது கிடையாது. கடலின் ஆழத்துல நீர் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகருது. அதுவே கடலின் மேற்பரப்புல நீர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகருது. இதனால இங்க உயரமான தூண்களை கட்டினா 2 சைட்ல இருந்து வரும் தண்ணீர் தூண்கள் மேல அதிக அழுத்தத்தை கொடுக்கும். இதனால இந்த பாலம் கட்டுமானம் இன்ஜினியர்ஸுக்கு பெரிய சவாலா இருந்து வருது. இங்க ஒரு பிரிட்ஜ் கட்டப்பட்டாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. அது என்னன்னா, நம்ம பூமியின் டெக்டானிக் பிளேட்ஸ் பல பிரிவுகளால ஆனது. டெக்டானிக் பிளேட்ஸ் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். 2 இல்லனா அதுக்கும் அதிகமான டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கும் இடத்துல பூகம்பங்கள் உட்பட பல ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். துரதிருஷ்டவசமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டர் ஆப்பிரிக்கா மற்றும் யுரேஷியன் பிளேட்ஸ் சந்திக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த டெக்டானிக் பிளேட்ஸுக்கு மேலேயே உட்கார்ந்துருக்கு. இதனால இங்க பாலம் கட்டப்பட்டாலும் அதன் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள்ல இருந்து தப்பிக்கிறது காலத்தின் கையில மட்டுமே இருக்கும். 1755 இங்க ஏற்பட்ட நிலநடுக்கம் 8.5 மற்றும் 9 ரிக்டர்களுக்கு இடையில இருந்தது. இதனால போர்ச்சுகல், ஸ்பெயின் மற்றும் மொராக்கோல மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. எல்லா ஆபத்துகளையும் தாண்டி அப்படியே இங்க பாலம் கட்டினாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டர் கடல் தளமும் நிலையானதாக இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெய்ட்டுக்கு அடியில மென்மையான களிமண் அடுக்குகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது எந்த ஒரு கட்டுமானத்தையும் தாங்காதுன்னு சொல்றாங்க. அதுக்குன்னு இந்த 2 கான்டினென்ட்ஸை இணைக்கவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. யூகே மற்றும் பிரான்சுக்கு நடுவில் கட்டப்பட்ட சேனல் டனல் மாதிரியே ஒரு கடலுக்கு அடியில் போகும் டனல் கட்டலாம்னு யோசிக்கப்பட்டது. ஆனால் அது கட்டப்பட்டா ஆப்பிரிக்காவில் இருந்து ரெஃப்யூஜிஸ் மற்றும் இல்லீகல் இமிகிரேஷன் எண்ணிக்கை அதிகரிக்கும்னு ஸ்பெயின் அண்ட் யூரோப்பியன் யூனியன் நம்புறாங்க. இந்த எல்லா காரணங்களால ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கும் பாலம் இன்று வரை அமைக்கப்படவே இல்லை. ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவையும் கண்டிப்பா ஒரு பாலம் கட்டி இணைக்கணும்னு நினைக்கிறீங்களா?